அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் ஆர்கானிக் குவிசஸில் 9வது சாப்டர் வரைக்கும் வந்துட்டோம். சரியா? இதில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா கொமனான ஒரு மாற்றீடு ட்ரிக்ஸ். அதாவது நாங்கள் இது வரைக்கும் படிச்சிக்கிறோம் மாற்றீடு சில தாக்கங்களை வச்சு எப்படி அந்த தாக்கங்கள் நடக்குது, அந்த தாக்கங்களுக்கு எப்படி சோதனை பொருள்களை போட்டால் எப்படி தாக்கம் நடக்குது, அது சம்மந்தமாக பார்த்திருந்தோம். இப்போ நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிக்கிறோம். அந்த படித்த தாக்கங்களை வச்சு நாங்கள் சின்ன சின்ன மாற்றீடுகள், அதாவது இங்கே வந்து 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் 4 ஸ்டெப்னு அந்த மாற்றீடுகளை எப்படி பில்ட் பண்ணுறது அது சம்மந்தமான அறிவுக்கு தான் நாங்கள் இப்போ இந்த கேள்விக்கு வந்திக்கிறோம். சரியா? இந்த கேள்வியிலே நான் உங்களுக்கு தந்தது சோதனை பொருள்களை மட்டும் எப்படி போட்டுருது. அதாவது ஒரு தாக்கிக்குது, அதுக்கு இடைநிலை விளைபொருள் இருக்குது, கடைசியில் விளைபொருள் வருது. இந்த இடையில வார சோதனை பொருள்களை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணோம். சரியா? நீங்கள் இந்த தாக்கங்கள் நான் படிச்சுப்பீங்க, நானும் சொல்லி தந்திக்கிறேன். இது எப்படி செய்கிறதுன்னு நாங்கள் பார்ப்போம். ரைட். முதலாவது நீங்கள் சேதன சேர்விகளை முதலாவது வகையிடணும். இதை பாருங்க, இது ஒரு அல்கைன். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், நான் லைட்டாக சொல்லிட்டு போகிறேன். இது ஒரு அல்கைன். இந்த அல்கைன் அல்கீனா மாறிக்குது. சரியா? இந்த அல்கைன் அல்கீனா மாறிக்குது. இந்த இடத்துல ஒரு அல்கைல் ஏலைட் வந்து அல்கைல் இந்த இடத்துல புரோமைட்னு சொல்லுவோம். அதாவது 2 புரோமின் பிரதியிடப்பட்ட ஒரு அல்கைல் புரோமைட் வந்து. சரியா? இப்போ எங்களுக்கு தெரியும் ஒரு அல்கைன்ல இருந்து அல்கீன் வந்திக்குது. ஸோ இந்த இடத்துல ட்ரிபிள் பாண்ட்ல இருந்து டபுள் பாண்ட் வந்திக்குது. ட்ரிபிள் பாண்ட்ல இருந்து டபுள் பாண்ட் வரணுமா இருந்தா ஒரு பாண்ட் உடைக்கப்பட்டு 2 ஹைட்ரஜன் ஏறணும். ஸோ டிரெக்டா அல்கைனுக்கு நாங்கள் ஹைட்ரஜன் மட்டும் ஏற்றதா இருந்தா இது அல்கீனா. ஸோ இந்த இடத்துல டபுள் பாண்ட் வரணும். அதுக்கு நாங்கள் ஒரு தடை ஒன்று சேர்ப்போம். தடை ஒன்று சேர்த்து அதுக்கு ஒரு ஊக்கி சேர்ப்போம். அதுதான் எங்களுக்கு தெரியும். H2PD குயினலின் பேரியம் சல்ஃபேட். இதை சேர்த்தா இந்த ட்ரிபிள் பாண்ட் வந்து டபுள் பாண்டாக மாற்றும். சரி, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போ இந்த அல்கீனுக்கு அல்கைல் புரோமைட்டா மாறிக்குது. ஸோ இந்த இடத்துல 2 புரோமின் வந்துக்குது. பாருங்க, புதுசாக 2 புரோமின் வந்துக்குது. 2 புரோமின் ஏற்றணும். ஸோ நாங்கள் Br2 யூஸ் பண்ணலாம். ஓகே, சரியா? நீங்கள் Br2 மேலதிகமாக Br2 CCl4 யூஸ் பண்ணலாம், அல்லது Br2 யூஸ் பண்ணாலும் ஓகே. சரியா? அது பிரச்சனை. இப்போ இந்த தாக்கத்தை பாருங்க. இந்த தாக்கம் என்ன தந்திக்கிறாங்க? இந்த தாக்கம் ஒரு ரிவர்ஸ் மாதிரி தாக்கம். இதுதான் அதில் ஒரு ரிவர்ஸ் தாக்கம் மாதிரி தந்திக்கிறான். பாருங்க, இங்கே ஒரு அல்கீன் இருக்குது. இந்த அல்கீனுக்கு 2 புரோமின் இருக்குது. ஸோ இந்த ஸ்டெப் இங்கே வந்துக்குது. நாங்கள் டிரெக்டாகவே Br2 CCl4 யூஸ் பண்ணுவோம். சரியா? இப்போ இந்த அல்கைல் புரோமைட்டுக்கு இந்த அல்கைனா மாறிக்குது. இந்த அல்கைல் புரோமைட்டுக்கு ஒரு சேர்ப்பு, அதாவது ஒரு சோதனை பொருள் நாங்கள் சேர்த்தா ஒரு அல்கைன் வந்துக்குது. அதாவது இந்த சேர்வை இதாக மாறிக்குது. இதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்? HX அகற்றல் இங்கே செய்ய போகிறோம். அதுக்கு நாங்கள் அல்கஹோலிக் KOH யூஸ் பண்ணுவோம். அல்கஹோலிக் KOH யூஸ் பண்ணால் இந்த இடத்துல 2 HBr அகற்றப்பட போது 2 HBr அகற்றப்பட்டு மும்மை பிணைப்பு தோன்றப்போகுது. சரியா? இதுதாங்க 2வது கேள்வி. இது ஓகேயா? இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது, சிம்பிள் ஐடியா. இப்போ நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வர போகிறோம். பென்சீனோட தொடர்புப்பட்ட மாற்றீடுகள். எங்களுக்கு தெரியும், இதை நாங்கள் சொல்லுவோம் நைட்ரோபென்சீன். இது எங்களுக்கு தெரியும், வளமையாக மாற்றீடுகளில் அடிக்கடி யூஸ் பண்ணப்படுற ஒரு சேர்வை எனிலீன். சரியா? இது எங்களுக்கு தெரியும். எனிலீனுக்கு 3 புரோமின் பிரதியிடப்பட்ட சேர்வை. இதுக்கு எனிலீனுக்கு ஒரு சோதனை பொருள் போட்டால் இந்த முப்ரோமோ பிரதியீடு வரப்பட்ட ஒரு வெள்ளை நிற வீழ்படிவு. இது என்னது? வெள்ளை நிற வீழ்படிவு வரப்போகுது. சரியா? இப்போ இதுக்கு இந்த நைட்ரோபென்சீனை எனிலீனா மதியம். இதில் உங்களுக்கு தெரியும், இந்த NO2 தொகுதி NH2 தொகுதியாக மாறப்போகுது. இதுக்கு நாங்கள் என்ன யூஸ் பண்ணுவோம்? இதுக்கு நாங்கள் SN செறிந்த HCl NaOH. இந்த சோதனை பொருள் யூஸ் பண்ணும்போது 1 2 மென்ஷன் பண்ணணும். இப்படி மென்ஷன் பண்ணாமல் டிரெக்டாக SN செறிந்த HCl NaOHன்னு போட்டால் இங்கே பிழை போட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் 1 2 மென்ஷன் பண்ணி இதை எழுதிக்கணும். சரியா? இப்போ இந்த எனிலீனுக்கு 3 புரோமின் பிரதியிடப்படுற ஒரு விளைவு வந்துக்குது. இதுக்கு நாங்கள் Br2 H2O யூஸ் பண்ணலாம், அல்லது Br2 யூஸ் பண்ணலாம். பிரச்சனை இல்லை. நாங்கள் வளமையாக Br2 H2O யூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் பழகிக்கொள்வோம். சரியா? இப்போ இதை இது வந்து பெரிய ஒரு தாக்கம் நினைக்கிறாங்க. அது எப்படின்னு பாருங்க.
இது எல்லாமே மேலே உள்ள ஸ்டெப்பில் வந்த தாக்கம் NO2 NH2 மாறிக்குது. அதுக்கு நாங்கள் என்ன யூஸ் பண்ணுவோம், SN செறிந்த HCl, ரெண்டாவது NaOH. அதுக்கப்புறம் அந்த NH2க்கு 3 புரோமின் பிரதிடப்பட்டிக்குது, ஓத்தோ பராத்தானங்கள். இது சார்பா இது ஓத்தோ, இது சார்பா இது ஓர்த்தோ, இது சார்பா இது பராத்தான். சரியா, முப்ரோமோ பிரதி நடந்துக்குது. இதுக்கு நாங்கள் Br2 நீர் யூஸ் பண்ணுவோம். Br2 நீர். இப்போ பாருங்க, இப்போ இந்த NH2 தொகுதி N2 + Cl- மாறிக்குது. இதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற சோதனை பொருள் NaNO2 HCl. இதுக்கு நாங்கள் இந்த தாக்கம் நடக்கிறதுக்கு மட்டும் நாங்கள் ஸ்பெஷலாக ஒரு வெப்பநிலை யூஸ் பண்ணுவோம், 0.5 C. சரியா, இப்போ என்ன நடந்துக்குது, இந்த N2 + Cl- உள்ள இடத்துல புரோமினே பிரதிடப்பட்டிக்குது. இதுக்கு நாங்கள் CuBr யூஸ் பண்ணுவோம். CuBr, இதுக்கு நாங்கள் CuBr யூஸ் பண்ணுவோம். இதுதான் எங்களோட 4வது கேள்வி. இப்போ விளங்குதா, நாங்கள் எப்படி ஒரு மாற்றீடுல, அதாவது ஒரு பலப்படி மாற்றீடு எப்படி பில்ட் பண்ணிட்டு போகிறோம்னா உங்களுக்கு விளங்கி. சரியா, இதை வச்சு தான் நீங்கள் மாற்றீடு ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்களுக்கு மாற்றீடுல எப்படி தருவாங்க, ஒரு தாக்கி தருவாங்க. உதாரணத்துக்கு இந்த தாக்கி வைங்க, இந்த தாக்கிலேருந்து இந்த விளைவை தருவாங்க. இது ரெண்டையும் தந்துட்டு சோதனை பொருள் தருவாங்க. இந்த மாற்றீடை நீங்கள் பில்ட் பண்ணிட்டு போகும். சரி, அதுக்கு நீங்கள் இடையில இந்த ஸ்டெப்ஸை அவங்க தரமாட்டாங்க, நீங்கள் யூஸ் பண்ணணும். இதுதான் எங்களோட மாற்றீடு. ரைட், 5வது கேள்வி பாருங்கள். 5வது கேள்வியில் இந்த NH2 N2 + Cl- வந்து இந்த இடத்துல CH2 NH2 உள்ள NH2 தொகுதி OH மாறி. சரியா, இதை நீங்கள் கவனித்து இதுக்கு ஒரு சோதனை பொருள் போடணும். ரைட், இதுக்கு என்ன சோதனை பொருள் போட போகிறீங்க கவனிங்க. இந்த NH2 N2 + Cl- மாறணுமா இருந்தால் நாங்கள் என்ன யூஸ் பண்ணணும், NaNO2 HCl 0.5 யூஸ் பண்ணணும். இது ஓகே தானே. இப்போ இந்த NH2 பென்சீனோட NH2 டிரெக்டா இணைஞ்சிக்குதா, அதாவது ஒரு எனிலின் மாதிரி இருக்குதா. இது எனிலின் இல்லை, இந்த தொகுதி ஒரு அமைன் தொகுதி. ஸோ அமைனுக்கு நாங்கள் இப்படி வெப்பநிலை யூஸ் பண்ணாலுமே அந்த NH2 தொகுதி டிரெக்டா OH தொகுதியாக தான் மாறப்போகுது. அதில் எந்த மாறுபாடும் இல்லை. சரி, அது உங்களுக்கு தெரியும் தானே, அதுக்காக தந்த ஒரு கேள்வி தான். ரைட், இது ஓகே தானே, இது வரைக்கும். இப்போ நாங்கள் 6வது தாக்கத்துக்குள்ள போவோம். இந்த 6வது தாக்கத்தில் இதுதான் எங்களோட தாக்கில ஒரு NH2 தொகுதி நெஞ்சிக்குது, ஒரு NO2 தொகுதி நெஞ்சு. எங்களோட விளைவு எங்கே இருக்குதுன்னா இங்கே இருக்குது. இது ரெண்டுலையுமே அயோடினை பிரதியிட வச்சுக்குது. சரியா, இதுதான் எங்களோட கேள்வி. இது இடையில வர எங்களோட ஸ்டெப்ஸ். சரியா, அதாவது இடைநிலை விளைபொருள்கள். இது எங்கே தந்திக்கிறாங்க, உங்களோட மார்க்ஷீட்டில் தராமல் இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். சரியா, அதுக்கு நீங்கள் ரெடியாகிறது தான் இந்த ப்ராக்டிஸ். இப்போ பாருங்க, இந்த NH2 தொகுதி இந்த NH2 தொகுதி அப்படியே இருக்குது, எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இந்த NO2 தொகுதி மட்டும் இந்த NH2 மாற்றிக்குது. இதுக்கு நாங்கள் என்ன சோதனை பொருள் யூஸ் பண்ணுறோம், இதுக்கு நாங்கள் SN செறிந்த HCl NaOH யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு வராங்கதா, இந்த NO2 தொகுதி மட்டும் NH2 மாறிக்குது. இதுக்கு நாங்கள் என்ன சோதனை பொருள் யூஸ் பண்ணிக்கிறோம். இதில் பாருங்கள், இந்த ஸ்டெப்பில் 2 NH2 தொகுதியும் N2 + Cl- மாறி, 2 NH2ம் N2 + Cl- மாறிக்குது. இதுக்கு நாங்கள் NaNO2 HCl 0.5 யூஸ் பண்ணுறோம். ஏன் அப்படி யூஸ் பண்ணுறோம், இது ரெண்டுமே டிரெக்டாக பென்சீனோட இணைஞ்சிக்குது, என்லைன் மாதிரி வந்துக்குது. ஸோ நாங்கள் அதுக்கு அதை யூஸ் பண்ணுறோம். சரியா, ரைட். இப்போ இதை பாருங்கள், N2 + Cl- 2 இடத்துல இருக்குது, அதுக்கு 2 அயரின் வந்துக்குது. இதுக்கு நாங்கள் டிரெக்டாக KI யூஸ் பண்ணுவோம். சரியா, குளோரின் புரோமின் பிரதிடனமாக இருந்தால் நாங்கள் CuBr CuCl யூஸ் பண்ணுவோம். அயரினுக்கு மட்டும் ஸ்பெஷலாக KI யூஸ் பண்ணுவோம். அதுக்கு நாங்கள் CuI யூஸ் பண்ணுறது இல்லை. சரியா, இந்த இடத்துல CuI யூஸ் பண்ணுறது இல்லை, அது தெளிவாக விளங்கிக்கும். ரைட், இப்போ இங்கே பாருங்கள், 3 NH2 தொகுதி வந்துக்குது. இந்த 3 NH2 தொகுதியும் N2 + Cl- மாறி. இதுக்கு நாங்கள் என்ன யூஸ் பண்ணுவோம், இந்த NH2-வை N2 + Cl- மாற்றுறதுக்கு NaNO2 HCl ஸ்பெஷல் வெப்பநிலை ஒன்று தேவை, 0.5 C. இது ஓகேயா. இப்போ இந்த NH2 தொகுதி, அதாவது NH2 தொகுதி N2 + Cl- மாறிக்குது. இந்த N2 + Cl- இல்லாமக்கிறாங்க, டிரெக்டாக இங்கே வந்தது ஒரு பென்சீன். இதுக்கு நாங்கள் என்ன யூஸ் பண்ணுவோம், H3PO2. விளங்குதா, இதுதான் எங்களோட 7வது கேள்வி. ரைட், 8வது கேள்வியை பாருங்கள். இந்த 8வது கேள்வியில் நடந்த மாற்றம் என்ன, இந்த NH2 OH மாறிக்குது. ஸோ நான் டிரெக்டாகவே NaNO2 HCl யூஸ் பண்ணலாம்.
அல்லது HNO2 யூஸ் பண்ணலாம். உங்களை பொறுத்தது, நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் இந்த சோதனை பொருளுக்கு இந்த வகையில் ஒருக்கா சொல்லுவோம், HNO2 ஒரு மாதிரி சொல்லுவோம், இல்லாட்டி நைட்ரஸ் எசிட்னு சொல்லுவோம். சரியா, மூணுமே ஒன்று தான். ரைட். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல டபுள் பாண்ட் வந்திக்குது. டபுள் பாண்ட் வந்திக்குதுன்னா இந்த OHம் இந்த CH3 தொகுதியில் ஏதாவது ஒரு CH3 தொகுதியில் ஒரு ஹைட்ரஜன் மாற்றப்பட்டிருக்குது. ஸோ நீரகட்டம் நடந்திக்குது. செறிந்த H2SO4 வெப்பம் அல்லது நீரற்ற Al2O3 வெப்பம், இதில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே நீரகற்றும் கருவிகள். சரியா? இப்போ இங்கே பாருங்கள், இங்கே நடந்த மாற்றம் என்ன? இந்த NH2 தொகுதி OH மாதிரி. இங்கே பாருங்கள், இந்த NH2 தொகுதி OH மாதிரி. நாங்கள் டிரெக்டாக என்ன யூஸ் பண்ணுவோம்? NaNO2 HCl. விளங்குதா? எப்படி நாங்கள் ஃபாஸ்ட்டாக கேள்வி செய்கிறோம். கேள்விகள் செஞ்சால் அந்த ஐடியா வந்தால் குயிக்காக செஞ்சுட்டு போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த OH தொகுதி OH தொகுதியாகவே இருக்குது. ஆனால் இந்த OH தொகுதி Cl மாறிக்குது. OH தொகுதி Cl மாறணும்னா PCl3 அல்லது PCl5 ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த ஃபீனோல் தொகுதி மாதிரி வந்த OH தொகுதி, அதாவது பென்சீனோட டிரெக்டாக இணைந்த OH தொகுதி PCl3யோட தாக்கம் அடைந்து குளோரின் அங்கே ஏற்றப்படாது. சரியா? அதுக்கெல்லாம் நீங்கள் காரணங்கள்லாம் படிச்சுப்பீங்க, அதை நான் விளக்கப்படுத்த வரையில். இந்த தாக்கம் நடக்காது, ஆனால் இந்த தாக்கம் இங்கே நடக்க போகுது. இது ஓகேயா? இதுதாங்க 9வது கேள்வி. ரைட். 10வது கேள்வியை பாருங்கள். சாய தயாரிப்புகளுக்கு கீழே நாங்கள் படிக்கிற தாக்கங்கள். என்னத்தோட தாக்கம் படித்தோம்? இது ஃபீனோல். ஃபீனோலோட N2+Cl- நாங்கள் யூஸ் பண்ணால் எங்களுக்கு இப்படி ஒரு தாக்கம் நடக்கும். சரியா? இதில் இந்த N2+Cl- ஃபீனோல் இப்படி எதிரெதிர் முனையில் வார மாதிரி, அதான் ஃபீனோலில் உள்ள OH தொகுதியும் N2+Cl- உள்ள இந்த 2 எண்ணும் எதிரெதிர் முனையில் வார மாதிரி எங்களுக்கு வெளியே வரும். சரியா? சாய தயாரிப்புகளில் 2 படிச்சுப்போம். ஒன்று ஃபீனோல், அடுத்தது பீட்டா நெஃப்தோல். சரியா? ரெண்டுமே என்னென்ன கலர்ந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இது ரெண்டுக்கும் இதோட தாக்கம் இருக்குது. அதில் நாங்கள் சாய தயாரிப்புகளில் நாங்கள் படிச்சுப்போம். சரியா? இதான் என்னோட